கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. பாடலன் 542 உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். 542 உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய கண்மலை ஆகிய ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய இருதயத்தின் பார்வையை நம்ம ஒருமுகப்படுத்துவோமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஒருவேளை நம்ம உதவிக்காக பல இடங்களிலிருந்து எதிர்பார்த்து இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஒருவேளை அங்கிருந்து எனக்கு உதவி வரும், இந்த மனிதரிடத்திலிருந்து உதவி வரும், இந்த சூழ்நிலை மாறினால் உதவி வரும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு உதவி செய்கிற கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் உதவி வர முடியும். நம்ம அவரை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய உதவி மேலிருந்து வர வேண்டும் சுவாமி. இடது பக்கத்திலோ வலது பக்கத்திலோ முன்னிருந்தோ பின்னிருந்தோ அல்ல, நீர் எனக்கு மேலிருந்து உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நமக்கு உதவி செய்கிற அந்த கண்மலையை நோக்கி பார்ப்போமா? அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், வழி நடத்துகிற ஆண்டவர். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய துதி பலிகளை ஏறெடுப்போம். நம்முடைய வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, எங்களுடைய கண்மலை ஆகிய தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை காக்கின்ற ஆண்டவரே, எத்தனையோ தீங்கான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஆனால் தீங்கிற்கெல்லாம் விலக்கி காத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, போகும்போதும் வரும்பொழுதும் ஏராளமான ஆபத்துகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோமே, ஆனால் நீர் எங்களை காக்கிற கண்மலையாக, எங்களை
பாதுகாக்கிற தெய்வமாக இருந்திருக்கிறீரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவனாக, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருந்திருக்கிறீரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நிற்பது கண்மலையின் மீது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால் சிக்கி கொள்ளாதபடி, எங்களுடைய கால் வலுவாதபடி காக்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு உதவி வருகிற அந்த கண்மலையை நோக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த நாளிலும் கூட கண் பார்வையற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அநேகரை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பயணங்களிலே பார்க்கிறோம். பார்வையற்றவர்களுக்கு இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. பார்வையற்ற சமுதாயத்திற்கு ஏராளமான ஆதரவுகள், தேவைகள் தேவை. சமுதாயத்தினால் அநேக நேரத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் ரயில்களிலே மற்றும் பல இடங்களிலே பொருட்களை விற்று தங்களுடைய வாழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்வை இழந்தோருக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பார்வை இழந்தோர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். பார்வை இழந்தோருக்கென்று அந்த பிரெய்லி முறையிலே வேதாகமம் இருக்கிறது. பிரெய்லி முறையிலே அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியங்கள் உண்டு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய், பார்வை தருகிற ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் பார்வை இழந்தோருக்கென்று நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்தான முயற்சிகளுக்காக, இப்படிப்பட்ட பார்வையற்றவர்கள் தங்களுடைய பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் தங்களுடைய கண்களை தானமாய் கொடுப்பதற்கு முன் வரும்படியாக அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்மளை யாராவது ஒருவர் இந்த பார்வை இழந்தோருக்காக, அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, அவருடைய அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் நடைபெற ஊழியங்களுக்காக, கண்தான முன்னெடுப்புகளுக்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். 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 ஆம் சாமி. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பார்வையற்றோர் மத்தியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறபடினால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நித்யானந்தம் அவருடைய குடும்பம், நோபல் ஜான் ராபின்சன் அவருடைய குடும்பம், நோவாஸ் பிரபாகரன் அவருடைய குடும்பம், ஆலிவர் ஜான் ஜோயல் அவருடைய குடும்பம், பாக்கியராஜ் அவருடைய குடும்பத்திற்காக. நித்யானந்தம், நோபல் ஜான் ராபின்சன், நோவாஸ் பிரபாகரன், ஆலிவர் ஜான் ஜோயல், பாக்கியராஜ் இவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அதோடு கூட சேர்த்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த ஒளி காட்சியில் அதில் நடிக்க இருக்கிற எல்லா அந்த நடிகர்களுக்காக, அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குற அந்த குழுவுக்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக, அவருடைய சுகத்திற்காக தேவன் அந்த நாளிலே அவருடைய திறமைகளின் மூலமாய் அவருடைய நாம மகிமைப்படும்படியாய், அது மிக நேர்த்தியாய் சிறப்பாய்
அநேகருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாய் அது வெளிவரும்படியாக அதில் பங்கு பெறுகிற அந்த குழுவுக்காக அவருடைய சுகம் மற்றும் பாதுகாப்புக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த ஒளி காட்சியை நமக்கு நடத்தி கொடுக்குற அந்த குழு நடிகர்களுடைய குழுவுக்காகவும் சுகத்திற்காக பாதுகாப்புக்காக யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறபடியினாலும் அந்த நாளிலே நடைபெறுகிற அந்த குழுவினரை கர்த்தர் சுகத்தோடு பத்திரமாய் கொண்டு வந்து பயன்படுத்த போகிறபடினாலும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்புகிறோம் சுவாமி. எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த காலை வேளையிலும் இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் கண்கள், இல்லையா? ஐஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள். கண்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கண்கள் அதாவது சொல்லுவாங்களே, கண்கள் பேசும். நிறைய பேர் கண்ணிலேயே அப்படி பேசுவாங்க. அவங்களுடைய பார்வையிலே 1000 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அந்த மாதிரி கண்கள் என்பது மிகுந்த முக்கியம் வாய்ந்த ஐஸ் ஆர் ஆல்சோ எ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு காரியத்தை கண்கள் மூலமாக கூட நம்ம தொடர்பு படுத்த முடியும், அதை கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை விட இயேசுவின் கண்கள் என்பது அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அவர் பார்த்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு காரியம் நமக்கு உறுதியாய் தெரிகிறது, இயேசு கிறிஸ்து உன்னுடைய கண்கள் மிகுந்த வல்லமை உள்ள கண்களாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்?
வெளிப்படுத்துதல் 1:14. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்துச்சான். இல்லை, யோவான் நற்செய்தியாளர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு அந்த தரிசனமாய் பார்த்த பொழுது மனுஷகுமாரனுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்ததாம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய கண்கள் வல்லமையுள்ள ஒரு கண்களாக இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த பார்வையில் ஒரு பெரிய புரிதல் உண்டாகிறது. இன்னைக்கு நாமும் கூட ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதில் இருக்கிறது இல்லையா? நம்ம பார்க்கிற விதத்தில் நம்முடைய புரிதலை நம்முடைய பார்வை தீர்மானிக்கிறது. அந்த புரிதலின் அடிப்படையிலே நம்முடைய செயல்கள் உருவாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் அவருடைய பார்வை, அவருடைய அந்த பார்வை ஒரு பெரிய கன்விக்ஷனை கொண்டு வருகிற பார்வையாக இருந்தது, ஒரு உணர்த்துதலை கொண்டு வருகிற பார்வையாக இருந்தது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. அங்கு பேதுரு மறுதலித்த பிறகு ஆண்டவர் அவரை பார்க்கிறார். லூக்கா 22:61. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இல்லை, பேதுருவை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஒரு லுக், அவ்வளோதான், ஒரு பார்வை. ஆண்டவர் என்ன சொன்னார், மறுதலிப்பேன்னு சொன்ன எல்லாமே அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. இல்லை, அது வரைக்கும் அந்த ஒரு பதட்டத்தில் பயத்தில் அவனுக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆண்டவருடைய அந்த ஒரு பார்வை, அவர் எதுவுமே பேசலை. நான் உன்ட்ட சொன்னேனே, நீ இப்படி செஞ்சுட்டியே, எதுவுமே ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. ஜஸ்ட் த லுக் ஆஃப் ஜீசஸ். அவருடைய பார்வையில் இங்கே பேதுருவுக்குள்ளாக ஒரு பெரிய உணர்த்துதல் நடைபெறுகிறத பார்க்கிறோம். மன கசந்து அழுது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக அவன் போகிறதை பார்க்கிறோம். இது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். அநேகருடைய வேதனைகளை ஆண்டவர் பார்த்த பொழுது அவர்களை சென்று ஆண்டவர் பார்த்ததை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய அந்த பார்வை, அவருடைய அந்த கண்கள் ஆறுதலின் கண்களாக இருந்தது. அந்த கண்கள் ஆறுதலின் கண்களாக இருந்தது. யோவான் நற்செய்தி நூல்ல 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதுவும் கூட நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு செல்லுகிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம் யோவான் 11:33 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி. அப்போ அங்கே அநேகர் அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் அழுகிறதை பார்க்கும் பொழுது அது அவருக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் ஆவியிலே கலங்கி அவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இல்லை, இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரம் நம்ம இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி வரும், கடவுளுக்கு கண்ணு இருக்கா, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, நான் எவ்வளோ வேதனையில போய் கொண்டிருக்கிறேன், அவர் என்னை காணாதவரை போல் இருக்கிறாரேன்னு சொல்லி. இல்லை, காட் இஸ் லுக்கிங் அட் அவர் டியர்ஸ். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிற தேவனா இருக்கிறார். நாம் அழும் பொழுது அல்லது நம்முடைய வேதனையான பாதைகள் போகும்போது, அது இழப்புகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், அது அவருடைய கண்களுக்கு மறைவா இல்லை. அவருடைய ஆறுதலின் கண்கள் அவைகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அந்த இடத்துல அந்த லாசருவின் அந்த சகோதரிகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அந்த பார்வையின் மூலமாய் ஒரு ஆறுதலை தந்து அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வேதனையில் அவர் பங்கு பெறுகிறதையும் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் ஆறுதலின் கண்களாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல்ல அதே போல அநேக இடங்கள்ல அவருடைய பார்வையை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோவான் 19:26 ஏராளமான ஜனங்கள் அவர் முன்னாடி இருக்கிறாங்க. அவரை ஏளனம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அவர் மீது குற்றம் சாட்டினவர்கள் இருக்கிறாங்க, அவர் மீது பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரை பார்க்கிறார் பாருங்க, யோவான் 19:26. ஸோ இங்கே அவரை தொடர்ந்து அவர் மீது அன்போடு அவரை பின்பற்றி வருகிற, வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற இந்த மரியாளையும் யோவானையும் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லை, அவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்கிறது. ஆனால் தன்னை இழந்து தவிக்க போகிறாள் இந்த தாய். என்னுடைய இழப்பு, அந்த தாய்க்கு ஒருவேளை அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த மரியாள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆறுதலாக, அவரே வேதனையில போய் கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய பார்வை ஒரு ஆறுதலின் பார்வையாக தன்னுடைய தாய்க்கு ஆறுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய கண்கள் ஆறுதலின் கண்களாக நம் மீது நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இங்கும் கூட ஒரு தாயை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய மகன் மரித்து போன துக்கத்தில் வருகிற அந்த தாயின் அழுகையை ஆண்டவர் பார்க்கிறார். லூக்கா 13:12.
சாரி லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. ஏன்னா ஆண்டவர் அங்க பார்க்கிறார், அவளுடைய மகன் மரித்து போனான், அவள் கைம்பெண்ணா இருக்கிறாள், ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடைய கூட வந்திருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த தாயினுடைய அந்த வேதனையை அவர் புரிந்து கொள்கிறார், அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் ஆறுதலின் கண்களாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவருடைய கண்களுக்கு இவைகள் மறைவா இருக்கிறதோ என்று சொல்லி. இல்லை, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய கண்களின் கண்ணீரை அவர் பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய பார்வை நமக்கு ஆறுதல் தருகிற பார்வையாக இருக்கிறது. வேதத்தில் அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய கண்கள் ஒரு ஆவிக்குரிய கண்கள், அது ஒரு ஆழமான கண்கள். ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய இப்ப நம்ம ஒரு மனிதர்களாக இன்னொரு மனிதரை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு வெளிப்புறமான காரியங்கள் தான் தெரியும். பட் the eyes of Jesus had a penetrating look. அது ஆழமாய் சென்று பார்க்கிற பார்வை இல்லை, உள்ளத்தின் ஆழத்துல என்ன இருக்கிறது, வெளி தோற்றத்தையும் தாண்டி ஆழமாய் உள் நோக்குகிற ஒரு பார்வை தான் அந்த ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவருக்கு இருந்தது என்பதை சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:21. போதும். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரை பார்க்க வருகிறான். நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். இல்லை, வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். இப்போ வெளியில மனுஷங்க பார்க்குறவங்க நினைச்சிருப்பாங்க, பரவாயில்லையே ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை பணிந்து கொள்ளுகிறான், நித்திய ஜீவனை குறித்து கேள்வி கேட்கிறானே, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நோக்கம். இதுதான் மனிதனுடைய பார்வையாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் ஆழமாய் உற்று நோக்குகிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இல்லை, ஒருவேளை அந்த குறைவு யாருடைய கண்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த ஆவிக்குரிய கண்கள் அந்த மனிதனிடத்தில் இருந்த குறைவுகளை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது கூட ஒருவேளை நம்ம வெளியில ஆண்டவரை உம்மை பணிந்து கொள்ளுகிறேன், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு நமக்கு வெளிப்புறமான காரியங்களை வைத்து அவருடைய கண்களை நம்ம ஏமாற்ற முடியாது. அவர் நம்மை உள்நோக்கி பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளையும் அவரால் பார்க்க முடியும். இங்க அந்த வாலிபனுடைய இருதயத்துல அவனுடைய வாழ்க்கையில இந்த குறைவை ஆண்டவர் அன்போடு உற்று பார்த்து, உனக்கு ஒரு குறைவு உண்டு, நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் குறைவுகளை மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தையும் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். யோவான் 1:47-48. ம் 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 நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். இல்லை, பக்கத்துல கூட இல்லை. ஒருவேளை பிலிப்பு அவனை அழைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்தார். அவருடைய கண்கள் பார்க்கும்போது இவன் ஒரு இஸ்ரவேலன், இவன் பிலிப்புடைய நண்பன், அதை பார்க்கல, அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆழமான ஆவிக்குரிய கண்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. இல்லை, அவன் ஆச்சரியப்படுகிறான், எப்படி ஆண்டவருக்கு தெரியும், எதுவும் பேசல, எதுவும் வெளிப்படுத்தப்படலை. தட் வாஸ் தி பவர் ஆஃப் ஜீசஸ் ஐஸ். இன்னைக்கு நம்முடைய இருதயத்திலும் கூட ஒருவேளை நம்ம ஆண்டவரே நான் உத்தமமா இருக்கிறேனே, நான் உண்மையா இருக்கிறேனே, ஒருவேளை இது யாருக்கும் தெரியவில்லை என்று நம்ம சொல்லி யோசிக்கலாம். ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்களுக்கு மறைவா இது இருக்க முடியாது. ஸோ ஒரு வாலிபன் குறை உள்ளவனாய் வந்தான், வெளியில வேறு விதமா இருந்தான், ஆனா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் அந்த குறைவுகளையும் கண்டது. இங்கு ஒரு மனிதன் ஒருவேளை அவன் ஒரு அங்க ஆண்டவரிடத்துல இன்னும் வரவே இல்லை இல்லையா, தூரமாக இருக்கிறான். பிலிப்பு தான் போய் அவர் அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய உத்தமத்தை அவருடைய கண்கள் பார்க்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல லூக்கா 2ஆம் அதிகாரம் திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஒருவேளை அங்க இருந்தவங்கலாம் இந்த நண்பர்கள் கூட்டத்தை, அந்த 4 பேரோ 5 பேரை பார்க்கும்போது என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஏன் முட்டாள்தனமா பண்றாங்க, ஏன் இப்படி ஒரு கூரையை பிரித்து இந்த மனிதனை உள்ள இறக்குறாங்க,
வேறு வழி இல்லையா, இவர்கள் பொறுமையா இருக்கலாமே, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்களுடைய விசுவாசம் தெரிந்தது. ஒருவேளை அவங்களுடைய வெளிப்புறமான செயல்களை கடந்து அவங்க உள்ளத்துல இருந்த விசுவாசத்தை பார்க்கிறார். எவ்வளவு ஆழமான விசுவாசம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு முயற்சிக்கு அதை நடத்தி சென்றிருக்கும் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களா இருக்கிறது. இட் ஹேஸ் a penetrating look. உங்களுடைய என்னுடைய இருதயத்தின் ஆழங்களை அந்த கண்கள் பார்க்கிறது. இந்த காலை வேளையில இந்த லெந்து நாட்களில் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் என் இருதயத்திற்குள் ஆழமாய் சென்று பார்க்கும் என்றால் ஆண்டவர் எதை பார்ப்பார்? உத்தமத்தை பார்ப்பாரா, அல்லது என்னுடைய குறைகளை பார்ப்பாரா, அல்லது விசுவாசத்தை காண்பாரா? இல்லை, அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தின் மீது ஆழமாய் நோக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் எதை ஆண்டவர் காணப்போகிறார் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 9:36. அவர்கள் மேல் மனதுருகி அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போய் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு ஆத்தும பாரம் கொண்ட கண்கள், இல்ல, ஒரு ஆத்தும பாரம் கொண்ட கண்கள் ஜனங்களை பார்க்கிறார். ஏராளமான ஜனங்கள் ஒரு மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஒரு மாதிரி சிதறப்பட்டு போய் இருக்கிறார்களே, உதவியற்று இருக்கிறார்களே, அநேகர் சுகவீனமாக இருக்கிறத பார்க்கிறார், அநேகர் பிசாசு பிடித்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் மனதுருகிறதை பார்க்கிறோம். இல்லை, ஒருவேளை அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நிறைய நேரங்களில் சீடர்கள் இந்த ஜன கூட்டத்தை பார்த்த பொழுது தொந்தரவு பண்ணாதீங்க போங்க அப்படிதான் சொன்னாங்க. சிறு பிள்ளைகள் வந்த பொழுது போங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே அவங்க போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பட்டணத்திற்குள்ளாக போன பொழுது இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. உடனே யோவானும் யாக்கோபு சொன்னாங்க, ஆண்டவரே நீர் மேல இருந்து நம்ம அக்கினியை வைத்து அவங்களை அழித்திடலாமா அப்படின்னு. ஸோ எப்பயுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கும் பொழுது சீஷர்கள் அந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அந்த கூட்டத்தை எப்படி தள்ளி போக சொல்லலாம், இதே அவர்களுடைய பார்வையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய பார்வை பாருங்க, ஐயோ இவங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே. இல்லை, அவர் எப்பொழுதுமே அவருடைய கண்கள் அந்த ஆத்துமாக்கள் மீது பாரம் கொண்ட கண்களாக இருந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய பட்டணத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் எவ்வளவாய் வேதனையில் இருக்கிறார்களே, எவ்வளவாய் மீட்கப்படாமல் இருக்கிறார்களே என்கிற அந்த ஆத்தும பாரம் கொண்ட பார்வையாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 4:35. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் பார்க்கிற விதமாய் பார்க்கும்படி ஒரு சவாலை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இல்லையா, நீங்க சொல்றீங்களே அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? ஆனா இன்னைக்கு வயல் நிலங்களை பாருங்க. அங்க ஒரு சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் உரையாடுகிறார். அந்த சமாரியா பட்டணம் எங்கிலும் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. பாரமுள்ள ஆத்துமாக்கள், ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறதே. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அந்த ஆத்தும பாரமுள்ள கண்கள் நமக்கும் தேவை. நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு, நான் என்னுடைய வீடு என்னுடையவைகள் என்று குறுகிய பார்வையில் இருந்து இன்றைக்கு மெய்ப்பனில்லாது இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆறுதலை கொடுப்பதற்கு, கிறிஸ்துவின் வல்லமை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதற்கு நம் ஆண்டவரை போல இந்த ஆத்தும பாரமுள்ள கண்கள் நமக்கு தேவை. இயேசுவின் கண்கள் வல்லமையுள்ள கண்களாக இருக்கிறது. அது அக்கினி ஜுவாலை போல் இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கண்கள் ஆறுதலின் கண்களாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய கண்ணீரை, வேதனையை பார்க்கிற கண்களாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய கண்களாக இருக்கிறது. நம்முடைய உள்ளான இருதயத்தை அது ஆழமாய் பார்க்கிற ஒரு கண்களாக இருக்கிறது. அவர் ஆழமாய் பார்க்கும் பொழுது என்னிடத்துல விசுவாசம் உண்டா, உத்தமம் உண்டா, இல்லை என்றால் குறை உள்ளவனாய் நான் காணப்படுவேனா? அந்த கண்கள் ஆத்தும பாரம் கொண்ட கண்களாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுவடைக்கு நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நாமும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறது. ஒருவேளை நீங்கள் வேதனையில இருக்கலாம், கண்ணீரில இருக்கலாம், ஆண்டவருக்கு கண் இருக்கா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவருடைய வல்லமையுள்ள கண்கள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் ஆறுதலின் கண்கள் உடையவராய் இருக்கிறார். கண்ணீரை கண்ட பொழுது அவரும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணீர் விடுகிற தாயை பார்த்த பொழுது தன்னுடைய பயணத்தை நிறுத்தி அந்த தாயின் மகனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஆறுதலின் கண்கள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்கள் நம்மை ஆழமாய் நோக்கி பார்க்கிறது. ஒருவேளை இருதயத்தின் ஆழத்தில் உள்ள காரியங்கள் மனிதர் பார்வைக்கு மறைவாய் இருக்கலாம், அவருடைய கண்களின் பார்வைக்கு மறைவாய் இருக்க முடியாது.
நம்முடைய வாழ்விலே அவர் ஆழமாய் உற்று நோக்கும் பொழுது விசுவாசம் வெளிப்படுமா, உத்தமம் வெளிப்படுமா, இல்லை என்றால் குறைகள் வெளிப்படுமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவின் கண்களுக்கு இருந்த அந்த ஆத்தும பாரமுள்ள பார்வை உங்களுக்கும் எனக்கும் தேவை. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுவடைக்கு நிலம் ஆயத்தமா இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வையை எங்களுக்கு தாரும் சுவாமி என்று சொல்லி கேட்போம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய கண்களை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீரே. உம்முடைய ஆறுதலின் கண்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆழமான பார்வை எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறபடினாலே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாற, உத்தமமாய் மாற, விசுவாசத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஆத்தும பாரமுள்ள கண்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கல்வாரிக்கு போகலாம் வாரே, கல்வாரிக்கு போகலாம் வாரே, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம்.